நம்ம இந்த வீடியோவில் ஓப்பன் டைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1ல் க்ளோஸ்டு டைஸ் பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொடுத்து 3க்கு எதிரே உள்ள எண் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஓப்பன் டைஸ் கொடுத்து மூடிய நிலையில் ஒரு 4 டைஸ் கொடுத்து எது இதுக்கு சரியாக வரும்னு கேட்கலாம். அப்போங்கும்போது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருப்போம். அடுத்த பக்கம் வந்து கண்டிப்பாக எதிர்பக்கமாக அமையாதுன்னு பார்த்துருப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படம் கொடுத்தாங்கன்னா 1க்கு ஆப்போசிட் வந்து 4, ஒரு எண் விட்டுட்டு 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா ஒரு இது விட்டுட்டு வந்து 5, 3க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் 4, 3க்கு ஆப்போசிட் 5, அடுத்து மீதம் இருக்கிறது 2, 6. இது வந்து எதிரெதிர் அமையும். இதில் பாருங்கள், 1க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 6, அடுத்து மீதம் உள்ளது 2, 5, 2க்கு ஆப்போசிட் 5. இதில் பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் இது, இந்த இதுக்கு ஆப்போசிட் ஒரு இது விட்டு இந்த இது, இதுக்கு ஆப்போசிட் ஒரு இது விட்டு இது. இப்போ இதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 எடுத்துக்கிடுவோம். 3 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த பக்கம் வந்து எதிர்பக்கம் கிடையாது. இது அடுத்த பக்கமாக இருக்கா, இது அடுத்த பக்கம் இருக்குது. இது வந்து ஜாயிண்ட் ஆகுதா, இப்போது இதுவும் அடுத்த பக்கமாக வரும், இதுவும் ஜாயிண்ட் ஆகுது, அடுத்த பக்கமாக வரும். அதாவது 2 எதிர்பக்கமாக இருக்காது, 1 எதிர்பக்கமாக இருக்காது, 4 எதிர்பக்கமாக இருக்காது, 5 எதிர்பக்கமாக இருக்காது. அப்போ 3க்கு ஆப்போசிட் வந்து நமக்கு வந்து 6. அடுத்து பாருங்கள், இப்போது 4 எடுத்தோம் அப்படின்னா பக்கத்தில் 3 இருக்குது. இந்த இது மொனை ஒட்டுது, 2 வராது, 5 வராது, இங்கே 6 வராது. இப்போ 4க்கு ஆப்போசிட் 1. அடுத்து மீதம் என்ன இருக்குது, 2, 5. அப்போது 2க்கு ஆப்போசிட் நமக்கு 5. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது எடுத்தோம்னா 1 விட்டுட்டு அடுத்தது வந்து ஆப்போசிட்டாக அமையும். இப்போ 3 எடுத்தோம்னா 4 இடையில இருக்குது, அதை விட்டுட்டு 3க்கு ஆப்போசிட்டாக 5 வரும். இப்போ இது வந்து எதிரதாக இருக்குது, மீதி இருக்கிறது வந்து 2க்கு ஆப்போசிட் 6. இதில் வந்து 1க்கு ஆப்போசிட் வந்து இந்த 2 விட்டுட்டு 3, 4 எடுத்தோம்னா இடையில 5 விட்டுட்டு 6 வந்து 4க்கு ஆப்போசிட். அடுத்து மீதம் இருக்கிறது 2, 5, அதை போட்டுருவோம். இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிடுவோம். 3 எடுத்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்தடுத்த பக்கம் வந்து எதிர்பக்கமாக அமையாது. இது அடுத்த பக்கம், இதுவும் அடுத்த பக்கம். அதே மாதிரி இங்கே முனையில் ஜாயின் பண்ணுறதும் அடுத்த பக்கமாக தான் வரும், இங்கேயும் முனையில் ஜாயின் ஆகுது. அப்போது 3க்கு 6 தான் எதிர்பக்கமாக அமையும். அடுத்து 4 எடுத்தோம் அப்படின்னா இது அடுத்த பக்கம், இது முனை ஜாயிண்ட் ஆகுது, இங்கேயும் 5 வந்து அடுத்த பக்கமாக வருது, 6ம் இதோட ஒட்டுது. அப்போது 4க்கு ஆப்போசிட் வந்து 1, மீதம் என்ன இருக்குது, 2, 5. அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 5. ஓப்பன் டைஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பக்கம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதிர்பக்கம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சம் செய்ய முடியும். இந்த மாதிரி கொடுத்து 4 பகடை, அதாவது இதை மூடி வச்சா எப்படி இருக்கும்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து எது வந்து பொருத்தமானதுன்னு கேட்பாங்க. அப்போ எதிர்பக்கம் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த சம் பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் வந்து 4, அதாவது 2க்கு ஆப்போசிட் 4. அடுத்து பாருங்கள், 1க்கு ஆப்போசிட் 6, 5க்கு ஆப்போசிட் 3. இப்போது இந்த 4 இதில் இதுக்கு சரியானது எது வர்றதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 6 எடுத்துக்கிடுவோம். 6க்கு ஆப்போசிட் 1, ஆனால் இங்கே வந்து 6க்கு அடுத்த பக்கம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கிடையாது. அடுத்து பாருங்கள், 3, 5. 3க்கு எதிர்பக்கம் 5, அப்போ வந்து நமக்கு அடுத்த பக்கமாக வரக்கூடாது, இங்கே வந்திருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்கள், 2, 6, 4. 6க்கு ஆப்போசிட் 1, 2க்கு ஆப்போசிட் 4, ஆனால் இது வந்து அடுத்த பக்கமாக வந்திருக்கு, இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்கள், 1, 3, 4. 1க்கு ஆப்போசிட் என்னது, 6, 6 இங்கே இல்லை. 3க்கு ஆப்போசிட் 5, 5 இங்கே இல்லை. அடுத்து 4க்கு ஆப்போசிட் 2, 2 இல்லை. அப்போ சரியானது வந்து இதுதான். இப்போது எதிர்பக்கம் வந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இதில் பாருங்கள், எஃப்க்கு ஆப்போசிட் வந்து பி, அடுத்து ஈக்கு ஆப்போசிட் வந்து சி, ஏக்கு ஆப்போசிட் வந்து டி. இதில் எது வருதுன்னு பார்க்கலாமா. இங்கே எஃப்க்கு என்னது ஆப்போசிட் பி, இது வந்து அடுத்த பக்கமாக இருக்குது. அப்போ இது வந்து வராது. அடுத்து பாருங்கள், எஃப், இ, அடுத்து டி.
இங்கே பி இல்லை, அடுத்து இக்கு ஆப்போசிட் சி இல்லை, டிக்கு ஆப்போசிட் ஏ இல்லை. அப்போது நமக்கு இதுதான் வரும். இதை செக் பண்ணிடலாமா? எஃப்க்கு ஆப்போசிட் பி, இது வந்து அடுத்த பக்கமாக இருக்குது, இது வராது. அடுத்து பாருங்கள், டிக்கு ஆப்போசிட் ஏ, இது வந்து அடுத்த பக்கமாக இருக்குது, இது வராது. இப்போ நமக்கு இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், டைஸ் கொடுத்து இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாருங்கள், முதல் ஆப்போசிட் கண்டுபிடிப்போம். 2க்கு ஆப்போசிட் வந்து 4, அடுத்து 6க்கு ஆப்போசிட் வந்து 3, 1க்கு ஆப்போசிட் வந்து 5. இப்போ இதில் பார்க்கலாமா? 6 இருக்குது, 6க்கு ஆப்போசிட் 3. அடுத்து பாருங்கள், 2க்கு ஆப்போசிட் 4, 1க்கு ஆப்போசிட் 5. இப்போ இது வந்து எதிர்பக்கமாக இருக்குது, இது வராது. அடுத்து பாருங்கள், 2 4, 2 4 ஆப்போசிட் நம்பர், இங்கே அடுத்த பக்கமாக இருக்குது, அப்போ இதுவும் வராது. அடுத்து பாருங்கள், 1 6 4, 1க்கு ஆப்போசிட் 5 இதில் இல்லை, 6க்கு ஆப்போசிட் 3 இங்கே இல்லை, 2க்கு ஆப்போசிட் 4, இங்கே 4 இருக்குது, 2 இல்லை. அப்போது இதுதான் வரலாம். அடுத்து பாருங்கள், இங்கே 3 6 எதிர்பக்கம் அடுத்த பக்கமாக இருக்காது, அப்போ இது கிடையாது. அப்போது நமக்கு இந்த இதுதான் சரி. அடுத்த டயக்ராம் பாருங்கள். இதுக்கு 4க்கு ஆப்போசிட் வந்து நமக்கு 1, அடுத்து 6க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 3. ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சா? இப்போது இந்த படத்தில் எது வருதுன்னு பார்க்கலாம். 4க்கு ஆப்போசிட் வந்து 1, இங்கே அடுத்த பக்கமாக இருக்குது, இது வந்து வராது. அடுத்து பாருங்கள், 6க்கு ஆப்போசிட் 2, 6 இருக்குது, 2 இல்லை. அடுத்து 1 இருக்குது, ஆப்போசிட் வந்து 4ங்கிற நம்பர் இல்லை. 3 இருக்குது, ஆப்போசிட் 5 இல்லை. அப்போது இது வரும். அடுத்து பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்க, 3 ஆப்போசிட் நம்பர் இல்லை. 1 கொடுத்துருக்காங்க, 4 இல்லை. 6 கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் நம்பர் 2 இல்லை. அப்போது இது வரலாம். அடுத்து பாருங்கள், 2 6, இது வந்து எதிர் பக்கம், இது வந்து அடுத்த பக்கமாக இருக்குது, அப்போ இது வராது. அப்போது நமக்கு 2 3 வரும். 2 மற்றும் 3 மட்டும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எதிர்பக்கம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்பக்கம் வந்து அடுத்தடுத்த பக்கமாக நமக்கு அமையாது. அடுத்த சம் பாருங்கள். இது ஓப்பன் டைஸ், அவங்க கொடுத்துருந்த டைஸு, அதை வந்து மடித்தா இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் 5 பக்கம். முழுசாக கொடுத்துருக்கிறது வந்து 5 பக்கம். இது 1, இது 2வது, இது 3, இது 4, இது 5வது பக்கம். இந்த 6வது பக்கம்தான் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. 6வது பக்கத்தை 4 இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு டைஸில் 6 பக்கம் உண்டுன்னு. இது வந்து இதுக்கு ஆப்போசிட் இது, அதாவது உள்ளே வந்து ஒன்றுமே கிடையாது. நான் தெரிகிறதுக்காண்டி இந்த இதில் வந்து நம்பர் எழுதியிருக்கேன். இதுக்கு ஆப்போசிட் இது, அதாவது வெறும் கட்டத்துக்கு ஆப்போசிட் வெறும் கட்டமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கிட்டும் வெறும் கட்டம், இதுக்கு ஆப்போசிட் இது வெறும் கட்டத்துக்கு ஆப்போசிட் வெறும் கட்டம். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து கட்டத்துக்குள்ளே சர்க்கிள் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது வந்து 6வது இது. இந்த கட்டம்தான் நமக்கு பிரித்து இப்படி மாறும்போது, விரிக்கும்போது இப்படி வருமா? இது இந்த சைடு வரும், இது இந்த சைடு வரும், இது மேலே வரும், இது கீழே வரும். அதாவது விரிக்கும்போது நமக்கு இது மேலே, இது கீழே, இந்த சைடில் சைடு இருக்குது, இந்த சைட்லேயும் சைடு இருக்குது. இப்போ இதை மடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போது இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த கலர். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராமில்
இந்த படமே தப்பாக இருக்குது. ஏன்னா இதோட எதிர்பக்கம் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். அப்போங்கும்போது இது தப்பு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3மே எம்டியாக இருக்குது. ஏதாவது ஒன்றில் இது வரணும், வரலை. அப்போங்கும்போது இதுவும் தப்பு. அடுத்த இது பாருங்கள், நமக்கு இந்த ரவுண்டு வந்துருச்சா, இதோட எதிர்பக்கம் தான் நமக்கு இது. ஆனால் இது வந்து அடுத்த பக்கமாக கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் வராது. இது பாருங்கள், இதுக்கு எதிர்பக்கம் இது, அது நமக்கு தெரியலை. அடுத்து இதுக்கு எதிர்பக்கம் எம்டி இது, இன்னொரு இதுக்கு எதிர்பக்கம் எம்டி இது. அப்போங்கும்போது இதுதான் வரும். இது ஏன் வராதுன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இதோட எதிர்பக்கம் தான் நமக்கு இந்த டயக்ராம். இது அடுத்தடுத்த பக்கமாக இருக்கிறதுனால இது கிடையாது. இது 3மே எம்டியாக கொடுத்துருக்காங்க. அப்போங்கும்போது 2 எம்டியாக இருந்து இன்னொன்று இந்த ரவுண்டு இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த படம் இருந்தால் இது வரலாம். ஆனால் 3மே எம்டியாக இருக்கிறதுனால இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இந்த படமே தப்பு. ஏன்னா நமக்கு இது மடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அப்போங்கும்போது இங்கே படமே தப்பாக கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ நமக்கு சரியான ஆப்ஷன் வந்து இந்த படம் தான். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு கட்டத்தை வந்து பிரித்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே மடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது ஒரு சம் மட்டும் பார்க்காதீங்க, நிறைய சம் பாருங்கள். அப்போ தான் சில சம்மெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே அதை புரிஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்த சம் பாருங்கள், ஓப்பன் டைஸ் கொடுத்து இதில் எது எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எதிர்பக்கம் கண்டுபிடிப்போமா. நம்ம பி எடுத்துக்கிடுவோம். பி எடுத்தோம் அப்படின்னா சி அடுத்த பக்கம், 9ம் அடுத்த பக்கம், டி இங்கே வந்து மொன டச் ஆகுதா, டியும் அடுத்த பக்கம், ஏயும் அடுத்த பக்கம். அப்போது எதிர்பக்கம் வந்து ஹச்சு, பிக்கு ஆப்போசிட் வந்து ஹச்சு. இப்போது இதில் வந்து இது முடிஞ்சிருச்சா. அடுத்து பாருங்கள், 9 எடுத்தோம் அப்படின்னா பி வராது, சி வராது, ஏற்கனவே ஹச்சு வந்து இதுக்கு வந்துடுச்சு, ஏயும் அடுத்த பக்கம். அப்போது நமக்கு 9க்கு ஆப்போசிட் வந்து டியாக வரும். அடுத்து மீதம் என்ன இருக்குது, ஏக்கு ஆப்போசிட் சி. இது ஏன் எப்படி எழுதுறோம்னா, ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கிறோம். பி எடுத்தோம்னா அடுத்த பக்கம் வந்து 9, அடுத்து சி, இங்கே வந்து முனையில் கனெக்ட் ஆகிறதுனால டியும் அடுத்த பக்கமாக தான் வரும், ஏயும் அடுத்த பக்கமாக தான் வரும். அப்போது பிக்கு ஆப்போசிட் வந்து ஹச்சு. அடுத்து 9 எடுத்தோம்னா ஏ வராது, பி வராது, சி வராது. ஏற்கனவே பிக்கு வந்து ஆப்போசிட் ஹச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 9க்கு ஆப்போசிட் வந்து டி. அடுத்து மீதம் இருக்கிறது ஏயும் சியும். இதுதான் எதிர் பக்கமாக அமையும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். ஏ, அடுத்து வந்து ஹச் இருக்குது, அடுத்து வந்து டி இருக்குது. இது வந்து வரலாம். அடுத்து பாருங்கள், சிபிஹச், சி ஆப்போசிட் வந்து ஏ இதில் இல்லை. அடுத்து பாருங்கள், ஹச்சு ஆப்போசிட் வந்து பி, இது வந்து அடுத்த பக்கமாக கொடுத்துருக்காங்க, இது வந்து வராது. அடுத்த படம் பாருங்கள், பி இதுக்கு ஆப்போசிட் வந்து ஹச்சு வந்து அடுத்த பக்கமாக இல்லை. அடுத்து ஏ ஆப்போசிட் வந்து சி அடுத்த பக்கமாக இல்லை. அடுத்து 9 ஆப்போசிட் வந்து டி அடுத்த பக்கமாக வரலை. அப்போது இதுவும் வரும். அடுத்து பாருங்கள், 9க்கு ஆப்போசிட் என்னது, டி, இதில் அடுத்த பக்கமாக இல்லை. அடுத்து ஏ பாருங்கள், ஏக்கு ஆப்போசிட் சி வந்து அடுத்த பக்கமாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து வராது. அப்போது நமக்கு இதை மடித்தா வர்ற இது வந்து 1, 3. இதே இது இந்த இதுக்கு வந்து வராத பகடை என்னதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வராதது வந்து 2, 4. சம்மில் என்ன கேட்டுக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லாத பகடைனா 2, 4. இந்த இதுக்கு சரியான பகடைனா 1, 3. இப்போது சம்மை வாசித்துட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பாருங்கள். பகடையில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஓப்பன் டைஸில் எதிர் பக்கம் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். எதிர் பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்தடுத்த பக்கம் வந்து எதிர்பக்கமாக அமையாதுன்னு தெரியும்.
அப்போங்கும்போது பகடையை பார்த்து நமக்கு எதிர்பக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம்.